ஓம் சாய்ரா. அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை சிவ சொந்தங்களே, இன்னைக்கு கார்த்திகை தீபம். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் எரிகிறது. இதோ எரிகிறது பாருங்கள். நம்முடைய இதயத்திலே ஒளி பிறக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டுல கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இன்றைய தினம் அமைது. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை இறுதி, அதாவது சக்தி, மார்கழி தொடக்கத்தினுடைய ஆற்றல் இதெல்லாம் சேர்ந்து இணைப்பா இந்த தினம் திகழுது. அக்னி தத்துவத்தை ரொம்ப ரொம்ப உயர்த்தி பிடிக்குது. இன்றைய தினம் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் இணையக்கூடிய ஒரு அதிசய ஒரு துளியாக பூமியில நல்ல ஒரு அதிர்வுகளை பரப்பக்கூடிய இந்த தெய்வீக சக்தி மனதினுடைய இருள் மற்றும் குழப்பத்தை எராடிகேட் பண்றதுக்காக நமக்கு வந்திருக்குது. நம்முடைய சிந்தனையில தெளிவை உருவாக்கக்கூடிய, வீட்டில நல்ல அமைதிய மற்றும் நல்லதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அக்னி சக்தியா, அந்த சக்தி மிகுந்த நாள் இந்த நாள். விரதம், பூஜை, தீபம் ஏற்றது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். அருணாசல மலையினுடைய அதிசய சக்தி. அருணாசல மலை நினைத்தாலே முக்தி தரும், நினைத்தாலே முக்தி தரும். சிவபெருமானுடைய நேரடி உருவமாக நாம் எல்லாம் அதை பார்க்கிறோம். இந்த புனிதமான மலையை நாம பார்க்கிறோம். நானே தரிசனம் பண்ணியிருக்கேன் நேரடியா, அக்னி சாட்சியா. மேல அக்னி ரூபமா சிவபெருமான நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். இந்த மலையே சிவன் பரம்பொருள், அந்த வடிவம். அதனால அதுல ஏற்றக்கூடிய அந்த மகா தீபம் தனித்துவமான ஒரு ஆன்மீக ஒளியா நமக்கு தெரியுது இல்லையா? இந்த 2025ல அருணாசல ஜோதி நம்முடைய பக்தர்களுக்கெல்லாம் மன சுத்தம், நம்பிக்கை, ஆன்மீகத்தினுடைய வெளிச்சம் இதெல்லாம் சேர்த்து பரிபூர்ணமா குருவருளும் திருவருளும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு அதிகமா இருக்குது இல்லையா? இந்த அருணாசல மலைய பிரம்மலிங்கமாக பாவித்து நாம தரிசனம் பண்றது என்ன தெரியுமா பலன்? அதுக்கு 1000 யாகங்கள் செய்த பலன் தரும் அப்படின்னு நமக்கு ஐதீகங்கள் சொல்லுது, ஆகமங்கள் சொல்லுது. ஆகினால இந்த 2025ல பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பெருக்கு மிகுந்த அந்த ஆன்மீக சுற்றுலா அதிகமா இருக்கிறது. திரளா போறாங்க, கொடை பிடிச்சிக்கிட்டு போறாங்க மழையில அப்படிங்கறத நம்ம நேரலையில பாக்குறோம். சரியா? இப்ப நாம பார்க்க வேண்டியது இந்த தீபம் ஏன் நாம ஏத்துறோம், ஆகமத்தினுடைய மரபினுடைய விளக்கம், புராணங்களின் படி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சிவன் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தன்னுடைய முடிவற்ற ஒளி வடிவத்துல தோன்றி அந்த பிரமிக்க வச்ச அந்த பிரம்மனே சரி விஷ்ணுவும் சரி பிரமிக்க வச்ச தினம் தான் இன்ற தினம். இந்த தினத்துடைய சிறப்பு அதுதான். இந்த அற்புதமான நிகழ்வை நாம மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த தீபம் ஏற்றப்படுது. இந்த தீபமானது அறியாமை அப்படிங்கிற இருளை, மனதினுடைய இருளை அகற்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஆன்ம சுத்தத்தை உணர்த்துகிறது. நம்முடைய வீட்டுல, ஆலயங்கள்ல நல்லதொரு இணக்கத்தை, நல்லதொரு விளக்க பரப்புது. இந்த தீப ஒளி மனசை நிலைப்படுத்தி, சரிப்படுத்தி, நேர்படுத்தி பிரார்த்தனையில ஆழம் நமக்கு தருது. சிவன் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளான இந்த இணைப்பானது கார்த்திகை மாதம் இல்லையா? சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்த தினம் இந்த நாள்ல தான் வருது. இதனால இந்த காலம் 2 தெய்வத்தினுடைய சக்திகள் நமக்கு கிடைக்குது. 2 தெய்வத்தினுடைய சக்தி கிடைக்குது. ரொம்ப எளிமையா, ரொம்ப இனிமையா கிடைக்கக்கூடிய புண்ணிய நேரமா இந்த நாள் பார்க்கப்படுது. இன்றைக்கு திருப்புகழ், வேல்மாறல், வேல்பாடல், கோலாட்டம், முருகனுடைய பூஜைகள் இதெல்லாம் பலன் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த நேரத்துல குடும்பத்துல அமைதி, தொழில்ல உயர்வு, சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது, குடும்பத்துல நமக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்.
இதுல செய்ய வேண்டிய விரதங்கள் மற்றும் பூஜைகள் என்னன்னா, கார்த்திகை தீபத்துல செய்ய வேண்டிய முக்கியமான ஆன்மீக செயல்பாடு என்ன அப்படின்னா, எள்ளெண்ணெய தீபம் ஏற்றணும். எள்ளெண்ணெய தீபம் ஏற்றணும். துளசி இலைகளால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றது. இதுப்பா அது பெருமாளுக்கு தானே பண்றோம், இல்லை, சிவனுக்கு துளசி இலைகளால அர்ச்சனை பண்றது. அப்புறம் மலை அருணாச்சலம், அருணாச்சலம்னா மலை, அருணாச்சலம் அந்த அந்த மலையை நம்ம கிரிவலமா சாயங்கால நேரத்துல நம்ம தேவாரம், அந்த திருவாசகம் இதெல்லாம் பாடிக்கிட்டு நல்ல உற்சாகமா நாயன்மார்கள் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, திருமுறை பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு கிரிவலம் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரும், இந்த ஆன்மீக பலனை தரும். இதை ஒரு முறை நம்ம செஞ்சாலும் அதுவே ஆன்மீக பெரிய அனுபவமா அமையும் நம்ம வாழ்க்கையில. எந்தெந்த நாட்டிலேருந்து வர்றாங்க. அடியன் கூட நான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கேன், மாதம் போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப நலத்துக்காக, நம்முடைய ஒற்றுமைக்காக கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வெறுமனே ஆன்மீக விழா மட்டுமல்ல, இது குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒற்றுமையா இணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஒளி திருநாளாகும். வீடுகளில் ஏற்றக்கூடிய இந்த தீபங்கள் சமூகத்துல ஒற்றுமையை பலப்படுத்தும், பிணக்குகள் எல்லாம் குறைக்கும், அமைதியா செழிப்பா நம்ம வாழ்றதுக்கு நமக்கு வழிவகுக்கும். இந்த தீபங்களுடைய ஒளி மனதில் இருக்கிற துயரத்தெல்லாம் கவலைகள் எல்லாம் கரைக்கக்கூடிய புனிதமான ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு தீபம். ஆமாங்க, உண்மைதானங்க. அதாவது பாருங்க, இருள் தான் நிதர்சனம். எங்கேயுமே இருள் தான், ஒளி தானா வராது, ஏத்தனாதான் ஒளி வரும், வெளிச்சம் வரும். அதே மாதிரி அறியாமைன்றது அதுதான் நிதர்சனம். பிறக்கும் போது நம்ம ஒண்ணுமே தெரியாம தானே பிறக்கிறோம். அறியாமை தான் இந்த உலகத்துல நிதர்சனம். அறிவு அப்படிங்கிற ஒளிய ஏற்றுவதுதான் குருவனுடைய அந்த பணி. அந்த பாக்கியம் இருந்தாதான் அந்த குருவனுடைய அருகாமை, அவருடைய அருள், அவருடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அந்த பாக்கியம் இருக்கிறதுனால்தான் நாம் எல்லாம் இப்போ குருவனுடைய அந்த கொடை கீழே நம்மளாம் நிக்கிறோம். ஆக இந்த கார்த்திகை தீப திருநாள்ல நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஏத்தின வீடுகளெல்லாம் ஒளி வெள்ளமா, நாடுகளெல்லாம் ஒளி வெள்ளமா நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நம்முடைய உள்ளத்திலும் கூட ஒளி வெள்ளம் பாய்ந்து நம்முடைய உள்ளத்தை நேராக்கி சீராக்கி செம்மைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய நல்லதொரு நிலையை நாம பெறுவோம் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்தது. இதே மாதிரி ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே ஒளி விளக்கை ஏற்றக்கூடிய திருநாளாக அமைய எல்லாம் அல்ல நான் வணங்குகின்ற சாயப்பா, வழித்துணை சாயப்பாவை வணங்கி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த நல்லதொரு பதிவை நீங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க. அப்பதான் இந்த யூடியூபினுடைய அல்காரிதம் எனக்கு உதவும், எங்களுக்கு இந்த யூடியூபுக்கு, எங்க சேனலுக்கு உதவும். அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு கீழே தெரிகிற அந்த எண்ணில் உங்களுடைய பிரார்த்தனைகள் காலையில் பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனைக்கும் சரி, மட்ட தேங்காய் சமர்ப்பணம் பண்ணுறதுக்கும் சரி, மாஸ் பிரேயரில் சொல்கிறதுக்கும் சரி, நீங்கள் அனுப்புனீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த பிரார்த்தனை நேரத்தில் உங்கள் பேரை படிப்பேன். அதையும் தாண்டி கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாயராம் போடுங்க. உங்களுக்கு அந்த ஒளி வெள்ளம் உங்களுக்கும் வந்து சேரும். எந்த பிரார்த்தனை கோபுரத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 24x7 தொடர்ச்சியா தொடர் மகா அன்னதானம் இப்பெல்லாம் நடக்குது. எப்படி வள்ளலார் அணையாத ஒரு அடுப்பை வடலூர்ல ஏற்படுத்தினாரோ, இன்றைக்கும் அது எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சீரடியில நம்முடைய சாயப்பா ஏற்படுத்தினது. அதே மாதிரி வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல தொடர் அன்னதானம் நடக்குது. அதே மாதிரி பஜனைகள் தொடர்ச்சியா காலையில அகண்ட பஜனை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு. அதே மாதிரி மாலையில அகண்ட பஜனை அதுவும் நடக்குது. கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அமைதா? நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அந்த பாக்கியம், நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நாம அது நல்லா இன்னும் சீரும் சிறப்புமா உங்களுடைய சேவகன், சாயினுடைய சேவகன், உங்களுக்கு நாங்க சேவை செஞ்சா சாயப்பாவுக்கே செஞ்ச மாதிரி. யாரோ கூட்டத்துல ஒருத்தர் வந்து அந்த அன்னதானத்தை வாங்கினாருன்னா அவர் கூட பாபாவா இருக்கலாம் இல்லையா? அந்த அந்த ஒரு கவனத்தை நம்ம கருத்துல கொண்டுதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பணி சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. இது தொடர உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை.
நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல எதிர்காலம் கிடைக்க வாழ்த்துகிறேன். வாழ்க. ஜெய் சாய்ராம்.